கொஞ்சம் தாமதமாக தான் இருந்தது என்று அடுத்தடுத்த முறைகளில் இதை தவிர்த்து பார்க்கலாம். இன்றைய பொறுப்பாளர் தன்னுடைய பொறுப்பை மிகவும் சிறப்பாக செய்திருந்தார். இந்த கூட்டத்துக்கு வேண்டிய அனைத்து உபகரணங்களையும் சரியாக எடுத்து நமக்காக வைத்திருந்தார். அவருக்கு ஒரு பாராட்டும் நன்றியும். அடுத்ததாக தலைவருடைய உரையில இதற்கு முன்னாடி நடந்த பட்டறை, அதாவது சங்கத்திற்கு உறுப்பினரை எப்படி சேர்ப்பது என்று நடந்த பட்டறை பற்றி அவர் நமக்கு விளக்கி கூறினார். அது பற்றி மேலும் விவரமாக தெரிய வேண்டும் என்றால் அவரிடம் நீங்க விளக்கமாக கேட்டுக்கலாம். அவர் உங்களுக்கு சொல்லுவார் இன்னும் எப்படி இந்த மன்றத்துக்கு உறுப்பினர் சேர்க்கலாம் என்று. அடுத்து நாம் அனைவரும் மிகவும் மகிழக்கூடிய ஒரு நிகழ்வு நமக்கு கிடைத்த அங்கீகாரம். இதனை புதிய தலைவர் ஏற்றுக்கொண்டார். பழைய உறுப்பினரிடமிருந்து கிடைத்த அங்கீகாரத்திற்கு நாம் அனைவரும் ஒரு பலத்த கரவொலி கொடுப்போம். இன்றைய சொல்வேந்தர் சுகந்தி, இவங்களை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவங்களோட பொறுப்பை மிகவும் சிறப்பா செய்வாங்க. இன்றைக்கு நீங்க காணொலி அவங்க செய்திருந்த வேலைகளை பார்த்தாலே தெரியும் அவங்க எவ்வளவு சிறப்பா செய்திருக்காங்கன்னு. அவங்க குறுகிய காலத்துல இன்றைக்கு தான் அவங்க இந்த பொறுப்பை எடுத்தாலும் அதை மிகவும் சிறப்பா செய்திருந்தாங்க. அதுக்கு அவங்க மிகுந்த பலத்த கரவொலி. நேர கணிப்பாளர் சொல்வேந்தர் சுசீலா, அவங்களுடைய பொறுப்பையும் அவங்க மிகவும் சிறப்பா செய்தாங்க. அவங்களுக்கும் நன்றியும் பாராட்டும். இலக்கண மதிப்பீடு சொல்வேந்தர் ராஜன் அவர்கள் படிப்பினை என்ற சொல்லை நமக்கு அறிமுகப்படுத்தி, பிறகு நாம் பேசிய அழகான வார்த்தை, திருத்த வேண்டிய வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகளை எப்படி தமிழ் வார்த்தைக்கு பேசலாம் அப்படின்றத நமக்கு குறித்து மிகவும் விளக்கமான உரையை நமக்கு கொடுத்தார். அவருக்கும் நன்றி. கணிப்பு சொல்லவே வேண்டாம். அவர் மிகவும் துல்லியமாக கணக்கிட்டு தான் நமக்கு இன்னைக்கு அறிக்கையை கொடுத்திருக்காரு. ஏன்னு சொன்னா ஒவ்வொருத்தரோட குறைகளையும் முறையா கணக்கிட்டு இன்றைக்கு நம்மகிட்ட இருந்து கணிசமான தொகையும் வாங்கிட்டாரு. அவருக்கும் நன்றியும் பாராட்டும். இப்பொழுது திடீர் பேச்சாங்கம். இந்த திடீர் பேச்சாங்கத்தை சொல்வேந்தர் தமிழ்ச்செல்வி அவர்கள் நடத்தி சென்றார். நமக்கு பழமொழிகளை கொடுத்தார். அவர் கொடுத்த பழமொழிகள்ல அதிகமாக ஒற்றுமையை தான் மையமாக வைத்திருந்தது அவருடைய பழமொழிகள். இந்த ஒற்றுமை குடும்பத்திலிருந்து, பிறகு பள்ளிக்கூடம், கல்லூரி, பிறகு அடுத்த பெண்களா இருந்தா அடுத்த இன்னொரு குடும்பத்துக்கு போவாங்க, அங்க தொழில், இந்த மாதிரி மன்றங்கள், இதுக்கு எல்லாமே அடிப்படையா இருக்க வேண்டிய முதன்மையா இருக்க வேண்டியதே ஒற்றுமை தான். இந்த ஒற்றுமை இருந்தாலே எங்கேயுமே நம்ம சிறப்பா வாழ முடியும். இந்த பழமொழிகள் நமக்கு இந்த மாதிரி பழமொழிகள் கொடுத்துருந்தான்னு சொன்னா இதெல்லாம் அனுபவிச்சு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பழமொழிகள் தான் அதுக்கு தான் அந்த காலத்துல தான் ஒற்றுமை இருந்திருக்காங்க. அதை தான் அனுபவிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுல எனக்கு பிடித்த பழமொழி, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். அதை எடுத்து பேசியவருக்கு மிகவும் பொருத்தமான பழமொழி. ஏன் சொன்னா அவர் ஒரு சிறந்த தலைவர் சொல்லலாம். நல்ல வழிகாட்டி. அவர் சொல்லக்கூடியதை அனைவரும் ஏற்றுக்கொள்ற வகையில அவர் நமக்கு சொல்வார். அந்த வகையில அவருக்கு இந்த பழமொழி மிகவும் பொருத்தமாக இருந்தது. அடுத்த சிற்றுண்டி நேரம், தகவல்கள் பரிமாறும் நேரம். ஆனா இன்றைக்கு ஒரு குறை, ஏன்னா உணவு பத்துலன்னு. ஏன்னு சொன்னா எப்போதும் நமக்கு அந்த நேரம் நிறைஞ்சிருக்கும் சாப்பாடு. இன்றைக்கு ஒரு தட்டோட தான் இருக்கு. அடுத்தடுத்த முறையில அந்த மேசையை கொஞ்சம் நெருக்க பார்க்கலாம். யாரு செய்து கொண்டு வருவாங்களோ அவங்க செய்து கொண்டு வாங்க.
இன்றைய கூட்டம் மிகவும் சிறப்பாக இருந்தது, கலகலப்பாக இருந்தது. இதே போன்று வரும் காலங்களிலும் கூட்டம் சிறப்பாகவும் கலகலப்பாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா பார்வையாளர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க இந்த கூட்டத்தை பார்த்து அவங்களுக்கு சோர்வு அடையாம சந்தோஷமா போனாங்க, திரும்ப அடுத்த முறையும் வருவாங்க. நான் கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். அவர் சுரேஷ் கண்டிப்பா அடுத்த முறை வருவாரு, வந்து கலந்துக்குவாருன்னு எதிர்பார்க்கிறேன். எப்படி சார்? கண்டிப்பா முடிந்தவரை பார்க்கலாம். நன்றி சார். அடுத்து மீண்டும் இன்றைய சொல்லுகிறவர்களும் ஒப்படைக்கிறேன்.